வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கிறது. இது நாள் வரை, அதாவது சமீபத்தில் ஒரு 3 வாரங்களாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தம் என்கின்ற ஒரு கோடு இருந்து கொண்டிருந்தது. தற்பொழுது அந்த கோடு தகர்க்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஈரான் இன்று எடுத்திருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல் ஒட்டுமொத்த நாடுகளையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்பதை விட, ஒட்டுமொத்த நாடுகளும் ஈரான் மீது இது வரம்பு மீறிய செயல் என்று விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. அப்படி ஈரான் எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியது? அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன? அமெரிக்கா எதற்காக ஈரானின் 7 படகுகளை அழிக்க வேண்டும்? 7 படகுகளை இழந்திருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா மீது எடுக்க இருக்கக்கூடிய கடுமையான தாக்குதல் என்ன? இவைகளைத்தான் இந்த காணொளியில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். எனவே எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை கண்டிப்பாக அடையும். ஈரானிலிருந்து ஒரு ஏவுகணை தாக்குதல். அது எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றால், துபாய் மீது தாக்குதல். துபாயின் புஜைரா என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தின் மீது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரான். இந்த தாக்குதல் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் கிடைத்த செய்தி. ஆனால் அமெரிக்காவும் துபாயும் இதில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஒரு பொய்யான செய்தியை வெளியே எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறது என்று நம்மால் இப்பொழுது வரக்கூடிய செய்திகளை வைத்து சொல்ல முடிகின்றது. ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது என்பதுதான் களம். 3வது உலகப் போரை நோக்கி அமெரிக்காவும் ஈரானும் இந்த உலகத்தை கொண்டு போகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. இந்த சூழலில் ஈரான் ஒருபுறம் தன்னுடைய தாக்குதலை நடத்தி அதை நியாயப்படுத்துவதற்கான களத்தை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில், ஈரானுடைய இந்த செயல்பாடை மிக கடுமையாக பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கின்றது. ஒரு மரபு மீறலை ஈரான் கையில் எடுத்திருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஈரானின் பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய முகமது பாகர் கால்ஃப் என்கின்றவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், ஈரானை பொறுத்தமட்டில் நாங்கள் எச்சூழலிலும் பின்வாங்கப் போவதில்லை. அமெரிக்கா எங்களை ஒரு விளையாட்டு பொருளாக நினைத்து கொண்டிருக்கின்றது. எனவே அமெரிக்காவிற்கு ஒரு தக்க பாடத்தை நாங்கள் பயிற்றுவிப்பதற்காக அமெரிக்காவிற்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள் இருக்கின்றதோ, வளைகுடா நாடுகள், அந்தந்த நாடுகள் மீது எங்களுடைய தாக்குதலை நாங்கள் விரிவுபடுத்துவோம் என்று அவர் இப்பொழுது ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இப்பொழுது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு போர் மீறல் என்கின்ற அடிப்படையை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்றுதான் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதே வேளையில் ஈரான் ஒருபுறம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் கடுமையான ஒரு தீவிர போக்கை கையில் எடுத்திருக்கிறது என்பதாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது. தற்பொழுது ஹர்மோஸ் நீரணையை மையப்படுத்தி ஒரு பரவலான செய்தி இருக்கின்றது. காரணம், ஹர்மோஸ் நீரணையின் அருகாமையிலே 2000 கப்பல்கள் அப்படியே நிற்கிறது. ஹர்மோஸ் நீரணையை கடந்தால்தான் அந்த எரிபொருள்கள் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலைமை. ஆனால் இந்த ஹர்மோஸ் நீரணையை ஒட்டுமொத்தமாக ஈரான் தன் கைவசம் வைத்திருக்கிறது. அதை மீறி அந்த பகுதிக்குள் எந்த நாடுகளும் தன்னுடைய கப்பலை கொண்டு செல்ல முடியாத நிலைமை. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் பலமுறை ஈரானோடு பேசி பார்த்துவிட்டது, கொஞ்சி பார்த்துவிட்டது. ஹர்மோஸ் நீரணையை திறந்து விடுவதற்கான களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோபக்கணையோடு கருத்துக்களை அமெரிக்கா பதிவு செய்துவிட்டது. ஆனால் ஈரானை பொறுத்தமட்டில் அமெரிக்காவின் ஒவ்வொரு கோபக்கணைகளையும் ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையை அது எடுத்துக்கொண்டு விட்டது என்பதைத்தான் தற்பொழுது கிட்டி இருக்கக்கூடிய செய்தி சொல்கின்றது. அதாவது அமெரிக்காவின் கப்பல், போர்க்கப்பல், அந்த போர்க்கப்பல் ஈரானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்பரப்பில்
அவை நிலை கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நம்மால் அறிய முடிகின்றது. அதுபோல ஆபிரகாம் லிங்கன் என்கின்ற போர்க்கப்பலும் ஈரானுடைய எல்லை பகுதியில் நிற்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. எனவே ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்த தயாராகி இருக்கிறது அமெரிக்கா என்றால் மறுப்பதற்கு இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் அமெரிக்கா ஈரான் அந்த ஹர்மோஸ் நீரிணையை கைவசம் வைத்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அந்த ஹர்மோஸ் நீரிணையை எப்படி கைப்பற்றுவது என்கின்ற நிலைப்பாட்டில் அது குறித்த ஒரு களத்தை எடுத்த பொழுது ஈரானுக்கு பல அதிர்வுகளை கொடுத்திருக்கிறது அமெரிக்கா. அது என்னவென்றால், ஈரான் இந்த போர்க்கப்பல்களை எப்படி மடக்குகிறது என்றால், குட்டி படகுகளை வைத்து அந்த படகுகளில் வெடிப்பொருட்களை நிரப்பிக்கொண்டு போன்று அந்த கப்பலிடம், நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் கடப்பதாக இருந்தால் உங்களை வீழ்த்துவதற்கான களத்தை எங்களுடைய படகு எடுக்கும் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி ஹர்மோஸ் நீரணையை எந்த நாட்டு கப்பலும் கடக்காத அளவிற்கு செய்யக்கூடிய ஒரு களம் எடுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் அமெரிக்காவின் போர்க்கப்பல் ஈரானுடைய 7 படகுகளை சிதைத்திருக்கிறது. இந்த 7 படகுகளும் அமெரிக்காவின் போர்க்கப்பலை உடைப்பதற்காக சென்றதா, அல்லது அங்கு நிற்கக்கூடிய 2000 கப்பல்களில் ஏதாவது 2 கப்பல்களை அழித்து விடலாம் என்கின்ற கண்ணோட்டத்தில் சென்றதா என்கின்ற கேள்வி இல்லை. ஆனால் தற்பொழுது நம்மை பொறுத்தமட்டில் உணரக்கூடிய விடயம் ஒன்று என்னவென்றால், அந்த 7 படகுகளை இழந்திருக்கக்கூடிய ஈரான் இந்த விடயத்தை மிக லகுவாக கடந்து செல்வதற்கு விரும்பவில்லை என்பதுதான் நிஜம். ஈரானை பொறுத்தமட்டில் அமெரிக்காவிற்கு சரியான பாடம் கற்றுவிப்பதற்கு வசமாக வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது அமெரிக்காவின் செயல்பாடுகள். ஆனால் தற்பொழுது இவைகள் அனைத்துமே ஒரு பதட்டமான நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்றும், மக்களை பொறுத்தமட்டில் ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் வருகின்ற செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர் ஒரு பெரிய போராக உருவாகி விடுமோ என்கின்ற அச்சங்கள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இஸ்ரவேலை பொறுத்தமட்டில் எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்ததோ அந்த நெருக்கடிகளையெல்லாம் மீறி களத்தில் நிற்கக்கூடிய ஒரு வலிமையை ஈரான் எடுத்திருக்கக்கூடியதை நாம் இங்கு குறிப்பிட வேண்டியதிருக்கிறது. எனவே இஸ்ரவேலும் அமெரிக்காவும் இணைந்து வந்தால் கூட ஈரான் பின்வாங்காது என்பதுதான் தற்பொழுது உள்ள களம். நன்றியுடன் இன்பா.